ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் grill. இது வந்து ஓவன் எதுவும் இல்லாமல் வீட்டிலேயே நம்ம தோசைக்கல்லில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிஷ் grill பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 4 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். இப்போது இதை வந்து ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நம்ம இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இந்த மிக்சியில் நம்ம ஃபிஷ்ஷுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஃபிஷ் கிரில்லுக்குள்ள ஸ்பெஷல் மசாலா. நான் 2 ஃபிஷ் இன்றைக்கி பண்ணுறதுனால எல்லா மசாலாவுமே போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஃபிஷ்னால் பாதி சேர்த்தா போதும். அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 5லேருந்து 6 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, தேவையான அளவு உப்பு. இதில் வந்து நான் ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து புளி தண்ணியை வந்து நான் நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்க இந்த மாதிரி. இப்போது நமக்கு ஃபிஷ்ஷுக்குள்ள மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரில்லுங்கிறதுனால இந்த மாதிரி ஃபிஷ்ஷை கட் பண்ணி வாங்கியிருக்கு. இப்போ நீங்கள் இதில் வந்து அந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இன்னும் மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த சைடும் நல்ல மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி ஃபுல்லாக மசாலா போட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம இதை எப்படி கிரில் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தோசைக்கல்லில் லைட்டாக இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை அதில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைட் ஃப்ரை ஆயிடுச்சான்னு லைட்டாக எடுத்து பார்த்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்ம அதை மறைச்சி போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். மறைச்சி போட்டுட்டு ஃபிஷ் வந்து க்ரில் ஆன அப்புறம் அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஃபிஷ் க்ரில் ஓவன் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.